வணக்கம். ஜேர்னி வித் யோகி மாஸ்டர்ஸ் என்ற இந்த வீடியோ தலைப்புல 2வது எபிசோட நாங்க இப்போ பேசவிருக்கிறோம். வணக்கம் ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. சொல்லுங்க. நீங்க இப்போ சித்த வைத்தியரா பரிணாமிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆரம்ப காலத்துல வேற வேலை பார்த்ததா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு முதல் ஆசான் அம்மா தான் அப்படின்லாம் நீங்க ஒரு சமயத்துல பேசியிருக்கீங்க. உங்களுடைய எப்படி இந்த சித்த வைத்தியத்துக்குள்ள நுழைஞ்சீங்க? எப்படி உங்களுடைய அனுபவங்கள் எப்படி? எப்படி இது தானாவா எப்படி உங்களுக்கு அது கிடைக்கப் பெற்றீர்கள்? எந்த வகையில நீங்க இந்த உள்ள நுழைஞ்சீங்கன்னு சொல்லுங்க. சிறப்பு. பழைய என்னுடைய சரித்திரம். தமிழகத்துல பிறந்தது. நான் பிறந்த ஊரோட வேறு. நான் பிறந்த ஊர் எங்க அப்பா ஊர்ல எங்க அம்மாவோட ஊர் புங்குன்னூர்னு பேரு. ஆரணி பக்கம். ஆற்காடு தாண்டி கூட போகலாம் புங்குன்னூர். எங்க பாட்டி வைத்தியச்சு. அந்த 7 ஒரு கிராமத்துக்கு எங்க பாட்டி தான் வைத்தியம் பண்ணுவாங்க. நிறைய வைத்தியத்தை காட்டாமையே போயிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட படிச்சது எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க வைத்தியம். அப்போ நான் அந்த ஊர்ல பிறந்து அதுக்கப்புறம் மலேசியாவுக்கு தேசிய மாதிரி தமிழ் கல்வி செகண்ட் எஸ்டேட்ல படித்தேன். அப்போ அந்த எஸ்டேட்டை விட்டு நீங்க டவுனுக்கு போகணும் அப்படின்னு சின்ன டவுனுக்கு போனாவே 3 கிலோமீட்டர் ஆகும். அப்போ பூச்சி கடிச்சாலும் சரி, நாய் கடிச்சாலும் சரி, ஒரு சாதாரண காய்ச்சியா இருந்தாலும் சரி, சளியா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்கிற மூலிகை வச்சு நாங்க வைத்தியம் பண்ணுவோம். அப்ப வீட்டுல நான் முதல்ல ஆம்பளை பையன். என்னதான் அனுப்புவாங்க ஓடும் பிள்ளையா. நான் ஓடி போய் இந்த மூலிகையை பறிச்சுட்டு வருவேன். அங்க உள்ள மூலிகை காட்டுவாங்க, எங்க அம்மா மூலிகை காட்டுவாங்க. இப்படி வீட்டு வைத்தியம் பண்ணி 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 ஓரளவு எனக்கு அது நல்லா ஆர்வம். ஒரு மருந்து செய்யறப்ப என்னதான் அரைக்க விடுவாங்க. பறிச்சுக்கிட்டு வர அரைச்சு கொடுக்க இப்ப அதுல அதிகமான ஈடுபாடு. அப்போ அப்பா சீக்கிரம் தவறிட்டார். எனக்கு வயசு 26. அப்போ நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஒரு கம்பெனியில வேலைக்கு போக சொல்லியாச்சு. அப்போ இந்தியாவில் படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் வேலைக்கு போயாச்சு. இப்படி இருக்க காலத்துல நான் இந்தியாவில் அடிக்கடிக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டே வந்திருந்த காலகட்டம். ஓலைச்சுவடி பார்த்தேன். எனக்கு என்னதான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகத்தியோட ஓலைச்சுவடி என்னோட குரு, அவர் தான் முத குரு, ப்ரொஃபசர் SP கல்யாண சுந்தரம். அவர் சொல்றாரு, மணி மந்திர ஔஷதம் மக்களின் குறை தீர்க்கும் தொழிலே உன் தொழில் அப்படின்ட்டாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் வீடு வீட கூட்டுக்கணும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதிகமான இதுல ஈடுபாடு. நான் பேச ஒரு ஆள் எல்லாமே வைத்தியர் ஆளு. அப்ப முத ஒரு பூர்ணமான ஒரு வைத்தியர் யாரு அப்படின்னு சொன்னா பாவான தமிழ் மன்ற தலைவர் சாசி சுப்பையா அவர்கள். குருமாரெல்லாம் முன்னுக்கே வச்சிருக்கேன் எல்லாத்தையும் மேல மறக்காம இருக்கிறதுக்காக. அவர்கிட்ட போய் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழகம் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்டிபிகேட் கோர்ஸ். நான் முழுக்க படிச்சதெல்லாம் இதுலதான் குருகுலம் தான். இதுல இப்ப இந்த நாடி பார்க்கிற முறையில ஓரளவு தேர்ச்சி. அது சம்பந்தமான நூலும் போய் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் இப்ப தமிழகத்துல உள்ள சித்த வைத்தியத்துல இந்த நாடி முறையை அப்படியே விட்டுட்டாங்க. எல்லாம் ஆங்கிலத்துல உள்ள பிளட் டெஸ்ட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறுநீர் இருக்குல்ல, இப்போ ஒரு கடுமையான நோய். தேரைய மகரிஷி போட்டிருக்காரு, நெய்குறி சாஸ்திரம். ஒரு மனிதனுடைய காலையில வர சிறுநீரை ஒரு கண்ணாடி சீசா பீங்கான்ல போட்டு அதுல மேல ஒரு 3 சொட்டு எண்ணெய் விட்டோம்னா, நல்லெண்ணெய் தான். அந்த எந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்குது நம்ம சொல்லி போடலாம். இந்த நோய் தீரும், இந்த நோய் தீராது, அசாத்தியம் சாத்தியம் சொல்லி போடலாம். இது என்ன நோயின்னு சொல்லிடலாம். இப்போ எண்ணெய் தண்ணிக்கு மேல மிதக்கும்ல. என்கிட்ட ஒரு கேன்சர் நோயாளி நாடியை பார்த்தா அசாத்தியமா தெரிஞ்சிச்சு. மறுநாள் சிறுநீர் கட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. எண்ணெய் ஓட்டம் கீழே முடிவிடுச்சு. இது 2000 வருஷத்துக்கு முன்னே தேரையர் அவர் நூல்ல போனீங்க, நெய்குறி சாஸ்திரம் நூல்ல. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இதுக்கு என்கிட்ட மருந்து இல்லை, நான் வைத்தியம் பார்க்க முடியாது. காலப்போக்கில் நான் வைத்தியம் பார்க்கல. 1 மாதம் பொறுத்து அவங்களுடைய மனைவியார் போன் போட்டு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன மிதக்கிற எண்ணெய் உள்ள மூழ்கி போச்சு. ஒரு சிறுநீர்ல பிராணவாயு கலந்துதான் வரும். அந்த பிராணவாயு இருக்கிற வரைக்கும் எண்ணெய் மேல மிதக்கும். அந்த பிராணவாயு இல்லைன்னா அது உள்ள போயிடும். இப்படி எவ்வளவு சொல்றதுக்கு. இப்போ நீங்க பாருங்க, அந்த வைத்தியங்கள்ல நிறைய மருந்து கொடுக்கணும், உள்ள போகுது, ஜீரணமாகுது, வெளியே வந்துடுது. சித்த வைத்தியது உள்ள சிறப்பு என்னன்னு கேட்டா கட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க. கேட்கணும்னு நினைச்சேன் நானும். செந்தூரம்,
அதுக்கப்புறம் வந்து சுண்ணம், அதுக்கப்புறம் கலங்கு, குரு, முப்பு குரு அப்படின்னு இருக்குது. இந்த கட்டு மருந்து என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு அயச்சந்திரம் எடுத்துக்கணும். அயம்னா இரும்பு. இதை செந்தூரமாக்கணும். செந்தூரம்னா என்ன? இப்ப நீங்க வச்சிருக்கிற குங்குமம் அந்த கலர்ல வரணும். பஸ்பம்னா வெள்ளையா வரணும். சுண்ணம்னா அல்கலைன் பேஸ்ல வரணும். சுண்ணாம்பு சத்துல வரணும். இது 3 சிம்பிள் பேஸ். கட்டு மருந்துன்னா செந்தூரத்தையும் கட்டலாம், சுண்ணத்தையும் கட்டலாம். அந்த மருந்துகளை கட்டிட்டு ஒரு அரிசி எடை 0.025 mg 25 mg வச்சுக்கலாம் மில்லிகிராம். அது தேன்ல குழைச்சி உள்ள சாப்பிட்டோம்னா அந்த மருந்து வெளியே வராது. அது அங்கேயே நின்றும், உடம்புக்குள்ளே சேர்ந்து உடம்புக்குள்ளே நின்றும். அப்போ உடம்புக்குள்ளே இந்த மருந்து போய் 48 நாள் சாப்பிட உள்ளே நின்றுச்சுன்னா அந்த நோய் பூர்ணமா குணமாயிடும். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம இனப்பிரியருக்கு என்று சொல்லக்கூடிய நீரிழிவு டயபெட்டிக் மருந்து சாப்பிட்றோம். அது உள்ள போது இனிப்பை கீழே குறைக்குது, மூத்திரத்துல வெளியே வந்துடுது, நாளைக்கு திரும்ப இனிப்பு மேலே ஏறுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில். இது ஆன்கோயிங் ப்ரொசஸ். இது எப்படின்னா, ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு நோய்க்கு போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வருவான். 2வது வருஷம் போறப்ப 2 மருந்து வாங்கிட்டு வருவான். 3வது வருஷம் போறப்ப 3 மருந்து. அவன் இறக்கும் தருவாயில பாத்தீங்கன்னா அவரே ஒரு மருந்தக பொறுப்பாளர் ஆயிடுவார், பார்மசிஸ்ட் ஆயிடுவாரு. இவ்வளவு மருந்து வச்சிருப்பாங்க. நம்ம குரு யோகி ராமையா சொல்லுவார்ல, கால் வலிக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, அதுக்கு பிரச்சனை வந்த வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை, அங்க மிதமிஞ்சு போனா தலைவலிக்கு ஒரு மாத்திரை, கடைசியில் யமலோக யாத்திரை. யமலோக யாத்திரை. அப்போ இந்த சித்த வைத்தியத்தை வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையாகவும் முடிஞ்ச அளவுக்கு அதே பாரம்பரியத்துல இன்னைக்கும் அந்த பேப்பர்ல மடிச்சு கொடுக்கறது இந்த அளவு தான். உண்மையிலே இங்க ஒண்ணு உங்களை எனக்கு தெரிஞ்சது ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன், நம்ம பேசியிருக்கோம். இந்த நாடி பார்க்கறதுல வந்து சில விசேடமான ஒரு செயல்முறைகள்லாம் வந்து யோகியர்கிட்ட கற்றுனேன். நீங்கள் அதில் வந்து முக்கியமாக ஒரு பெண் கருவுற்று இருந்தால் 2 வாரத்திலேயே இருந்தால் கூட அவங்க நாடி பிடிச்சி அதை ஆனா பெண்ணான்னு சொல்லிடலாம். முத நான் யோகியாட்ட போயிட்டு மெதுவாக கதவு திறந்து, தெரியுமில்ல அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அவருக்கு நிறைய சேவைலாம் பண்ணுவேன். லீவு போட்டு கூடி அங்கேயே படுத்திருப்பேன். சும்மாவே உட்காந்துருக்கணும், அவர் தான் வரணும். அப்படித்தான் அந்த மாதிரி டிசிப்ளின்ல நாங்கள் வந்து வளர்ந்தவங்க. கதட்டு யோகியார் நாடி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு வயசு 25. சரியா வாங்கய்யா அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நண்பர் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். அவருக்கு பிடிச்ச சாக்லேட் எனக்கு ஒன்று கொடுத்துட்டாரு, இவர் ஒன்று எடுத்துக்கிட்டாரு, யோகியருக்கு ஒன்று கொடுத்தாரு. கொடுத்துற உடனே அவர் வாங்கி சாப்பிட்றாரு. இவர் பிரிச்சாரு ஐஸ்கிரீமை. என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. சாப்பிட போறேன். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வந்து குளுமை, சளி பிடிச்சிடும், அதை இங்க வைங்கன்னாரு. நம்ம சண்முகம், அவர் வந்து அவர் வந்து அமெரிக்கன் பிளாக், அவர் பேர் சண்முகம். சண்முகம் கம்மியா கீப் திஸ் இன் தி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டாரு. நான் வெளியே உட்காந்து சாப்பிட்டு இருக்க ஐஸ்கிரீமை. என்ன ஏன் ஐஸ்கிரீம் பிடிக்கிட்டாரு? அது சொன்னேன்ல, அவரு சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டாரு. நான் காத்துட்டு நான் உள்ள வந்துட்டு, சொல்லுங்கய்யா நாடி கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னு சொன்னாரு. எனக்கு உண்மையிலே பெருமை. அது அவர் தான் முத எனக்கு நாடினா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அவரு முடிஞ்சுதான் நான் இவரு சாசுப்பியா கிட்ட போனேன். அப்ப முதல்ல காலில் எங்கல்ல நாடி படிக்க முதல்ல சொல்லி கொடுத்தாரு. இங்கேயும் பார்க்கலாம், சித்தரோட நூல் பிரகாரம் 27 இடங்கள்ல நாடி பார்க்கலாம். நான் இங்க பார்ப்பேன், இதுல பார்க்க முடியும், காலில் பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். அவர் தான் முத வாத பித்த கபம் நாடினா என்னன்னு எனக்கு முத சொல்லி கொடுத்த ஒரு குரு அவர் தான், யோகி ராமையா. அவ்வளோ ஆனா அவர் பெருமை வாய்ந்தவர். எல்லா துறையிலையும் அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்துனா, படிப்பில் எடுத்துனா கூட கோல்டு மெடலிஸ்ட். ஆமா, ஜியாலஜி படிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர், பெஸ்ட் டென்னிஸ் பிளேயர். இது மிருதங்கம் வாசிக்கிறதுலையும் ரொம்ப பிரியமானவர். அவர் மிருதங்கம்லாம் நல்லா வாசிப்பார். நம்ம ஓம் கிரியா பாவஜனம்ன்ற அந்த மந்திரத்தை நீங்கள் ராகத்தோட பாடினா அவர் ரொம்ப ரசித்து கூட பாடுவார். இதுக்கான வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் பழசில். ரொம்ப அற்புதமாக பேசியிருப்பார். அந்த அவருடைய பேச்சுக்களும் அப்படிதான். அவர் பேச ஆரம்பிச்சா இப்போ நம்மளை விட்டா அப்படிதான், எப்படி பேசிகிட்டே இருப்போமோ அந்த மாதிரி தான் அவர் பேசுறதுன்னா யோகம் சார். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அவரு ஒரு 7 மணிக்கு இங்க இந்தியாவை பொறுத்தவரை எப்படின்னா ஒரு 7 மணி 7:30 மணி போல ஆரம்பிப்பாரு. மறுநாள் வந்து அதாவது 1:30 மணி காலம் அந்த 1:30 மணி கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அவர் பேசிட்டு இருப்பாரு. அதுவும் முக்கியமா இந்த சித்தர் பாடல் எடுத்து 2 வரிக்கு பேச ஆரம்பிப்பாரு. முடிக்கும்போது சொல்வாரு, "அ எல்லாம் அவங்கவங்க நேரங்காலம் கருதி இந்த பிரசங்கத்தை இத்தோடு முடிப்போம். ஏன்னா அவங்கவங்க காலத்துக்கு வீட்டுக்கு போகணும் இல்லையா?" அப்படிம்பாரு. 1:30 மணிக்கு விடுவாரு. 1:30 மணி நள்ளிரவு 1:30 மணிக்கு விடுவாரு. அ "என்னய்யா யாரையும் காணோம்?" அப்படிம்பாரு. நாங்க ஒரு 4, 5 பேர் தான் இருப்போம். ஆனா அத பத்தி அவர் கவலையப்பட மாட்டாரு. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயா நள்ளிரவு 1:30 மணி. சரிதான். அவங்க எந்த ஆன்மாவுக்கு என்ன போய் சேரணுமோ அப்படித்தான். அது விதிக்கப்பட்ட ஒரு விதி. அவர் கூட இருந்ததெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயங்கள் அது. சரி. இன்றோடு இந்த எபிசோடு முடியுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் பலவிதமான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நன்றி.